ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு மூலிகை ரசம் தான் பார்க்க போகிறோம். இப்போ மழைக்காலம் இல்லையா, அதனால் எல்லாருக்குமே ஜலி பிரச்சனை இருக்குது. அதோட ஜுரமும் வந்துடுது. பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டல்னு போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற இந்த மூலிகை இலைகளை வச்சு ஒரு ரசம் வைங்க. வச்சுட்டு அதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே இந்த சளியெல்லாம் முறிச்சிருங்க. ஜுரமும் போயிடும். உடம்பு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரசத்தை நான் அந்த சமயத்தில் வச்சு காமிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வச்சுருக்கேன். அது ஒரு வருஷமாச்சு. உள்ளேறி போய் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. புதுசாக அம்மா வீடியோ போடுங்க, அம்மா இதை பண்ணுங்க, அம்மா அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, உள்ளேறி வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தானே என்னென்ன வீடியோ அவங்க போட்டிருக்காங்கன்னு தெரியும். கஷ்டப்பட்டு எல்லாம் தான் செஞ்சுருக்கேன் உள்ளேறினா, ஆனால் பார்க்குறதே இல்லை. சரி, அவங்க விருப்பம் தானே நம்ம விருப்பம்னு நம்ம திருப்பியும் இந்த மூலிகை ரசத்தை சும்மா சட்டுன்னு செய்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். கட்டாயம் நீங்கள் இந்த மூலிகையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து இதுலெல்லாம் கடைகளெல்லாம் கிடைக்கும் சில இடத்துல. ஆனால் கிராமத்தில் கண்டிப்பாக இது எல்லாமே கிடைக்கும். அதனால் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஜலியும் சுரமும் போவாட்டினா என்ன கேளுங்க. சரியா? வாங்க ரசத்தை பார்ப்போம். 2 ஸ்பூன் மிளகு, பூண்டு 5 பல் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு சீரகத்தையும் மிளகையும் அடிச்சுக்குங்க, கடைசியாக பூண்டு அடிச்சுக்குங்க, அப்புறம் அதோட மூலிகை சேர்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அடித்தாச்சு. இப்போ இதில் மூலிகை சேர்ப்போம். ஏன்னா மூலிகைகளோட சேர்த்தா இது அடிபடாது. என்னென்ன மூலிகை சேர்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு முடக்கத்தான். இது பேர் தான் முடக்கத்தான் கீரை. முடக்குவாதம் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கலாம். இது சத்தரணை. இது தூதுவளை இலை மாதிரியே இருக்கும், ஆனால் முள் இருக்காது. அப்புறம் சங்கலை. இது சங்கலை, முள்ளாக இருக்குது பாருங்கள். இது கருந்துளசி இலை. ஜலியை விரட்டுறதுக்கு ரொம்ப உகர்ந்தது கத்திரி இலை வைக்கணும். அப்புறம் தூதுவளை. இதில் பாருங்கள் முள் இருக்குது பாருங்கள், அப்படியே கொத்தாக முள் இருக்கும். இதுதான் தூதுவளை. இதுக்கு ஜலிக்கு ரொம்ப உகர்ந்த மூலிகை இலைனே சொல்லலாம். அப்படியே இதை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். அடுத்தது சத்தரணை. பிச்சு போடுங்க, அடிபடாது. இது சங்கலை பார்த்து தான் நீங்கள் போடணும், ஏன்னா முள் இருக்கும், அதெல்லாம் அடிபட்டு போயிடும். அப்புறம் கத்திரி இலையும் பிச்சு சேருங்க. அப்புறம் இன்னொரு மூலிகை இலை சேர்க்க போகிறேன். இது சொரசொரப்பாக இருக்கும், காமிக்கிறேன். சொரசொரப்பாகவும் பஞ்சு மாதிரி இருக்கும் கீழே. ஓமவல்லி இந்த மூலிகை இலை பேர். இதுவும் ஜலிக்கு ரொம்ப உகர்ந்தது. எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு அடிப்போம். நல்லா அடிபட்டு போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிச்சிங்கன்னா அப்படியே சுத்தமாக நல்லா பேஸ்ட் மாதிரி அடிவிட்டு போயிடும். இங்கே பாருங்கள், அடித்தாச்சு. இப்போ மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். அதில் எடுத்து நம்ம அடித்த மூலிகையை ஊற்றிக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். புளியை நாரெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றணும். நம்ம நல்லா கவனிங்க, தாளிக்கிற ரசம் இல்லை அது, அப்படியே சும்மா கரைச்சி தான் சாப்பிடணும். இந்த புளிகளோட நார்களை எடுத்துகிட்டு அப்படியே சக்கைகளோடு அப்படியே ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கரைச்சி விட்டு அப்படியே சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கோம். இதை அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான். இதை எண்ணெய் விடக்கூடாது. இப்படி தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட ஜலியும் பறந்து ஓடிடும். ஜுரம் அறவே இருக்காது. வாரம் ஒரு வாட்டி நான் கட்டாயம் எங்கள் வீட்டில் கொடுப்பேன். பார்த்து நீங்களும் செய்யுங்க.